என்ன நடந்தது, அவன் யாருன்னு தெரியணும். அதுக்காக தான் கேட்டேன். அண்ணி, நீங்க கொலை பண்ணவன் யாரு, அவங்க கிட்ட என்ன பிரச்சனை பண்ணா, அவனை கொலை பண்ற அளவுக்கு நீங்க ஏன் போனீங்க? டேய், பாட்டி சொன்னதுக்கு அப்புறமா கேள்வி கேட்டுட்டு இருக்க. அங்க என்ன நடந்தது உனக்கு என்னடா? சாப்பிட்டு கிளம்பு. ஏங்க நீங்க ஏன் கோவப்படுறீங்க? சும்மா என்ன சமாதானப்படுத்தாத. இவன் எதுக்கு தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்கான்? அண்ணி, என்ன நீ இது? அண்ணன் இப்படி கோவப்படுறாரு. என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறது ஒரு தப்பா? வேணா கார்த்தி, இதோட விட்டுரு. எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்னப்பா நீங்களும் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அக்கறையா விசாரிக்க கூடாதா? டேய், விசாரிக்கிறதுக்கு நீ என்ன போலீஸா? போலீஸை விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க, நீ என்ன பெரியவன் மாதிரி பேசிட்டு இருக்க? இதுக்குதான் நான் முதலே சொன்னேன், போனா போதுன்னு எதையோ தூக்கி கொஞ்சனா மூஞ்ச நக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப சரியா போச்சு பாத்தியா? புத்திய காட்டிட்டான் பாத்தியா? அண்ணா, என்ன தேவையில்லாம என் மேல கோவப்படுறீங்க? நான் இப்ப தப்பா என்ன கேட்டுட்டேன்? ஒரு எஸ்பியோட பையனை அண்ணி கொலை பண்ணிருக்காங்க. ஆனா எந்த கேஸுமே இல்லாம வெளியில வந்துட்டாங்க. அது எப்படி நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சின்ன அண்ணி எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சுதான் அவங்கள டிஜிபி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி ரோஹிணி? கொலை தப்பு கிடையாதா? எப்படி அதை ரிலீஸ் பண்ணுவாங்க சொல்லு? ஏப்பா, நீ சாப்பிட்டுட்டு கிளம்புப்பா, உனக்கு புண்ணியமா போகும். பாட்டி, நீ அமைதியாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணே, உங்க அப்பா மேல நான் பைக் ஏத்தி கொல்ல பார்த்தேன்னு பொய் கேஸ் கொடுத்ததுக்கே லாக்அப்ல வச்சு போலீஸ் என்ன சமத்தியா கவனிச்சாங்க. யாரோ போய் கேஸ் கொடுத்தா? அண்ணா, இப்ப நான் அண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னா நீ அண்ணா இவ்வளவு கோவப்படுற? அண்ணி, நீங்க எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உண்மையிலே கொலை பண்ணவங்கள, அதுவும் எஸ்பியோட பையனை கொலை பண்ணவங்கள எப்படி அண்ணி ஒண்ணுமே பண்ணாம வெளியே விட்டாங்க? அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். டேய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீ சாப்பிட்டது போதும், கிளம்புடா. நான் என்ன தப்பு பண்ண? நான் எதுக்கு வெளியே போனோம்? என் அம்மாவோட நகைய. ஓ அம்மாவோட நகையா? நம்ம அம்மாவோட நகை. அந்த நகையை திருடிட்டு போய் மெக்கானிக் ஷாப் வச்ச திருட்டு பையன் தானே நீ? நான் தான் அன்னைக்கே சொன்னல, நகையை நான் திருடல. அந்த நகையை கொடுத்ததே அண்ணி தானே. என்ன நீ? கார்த்தி, ஆதுர, இவன் எதுக்கு வந்திருக்கான்னு புரிஞ்சு போச்சு. நீ தயவு செஞ்சு பேசாம இரு. பிரபு, யாரும் எதுவும் பேசாதீங்க. எனக்கும் ஆதருக்கு நடுவுல சண்டையை மூட்டி விட்டு அதுல குளிர்காயலாம் வந்திருக்கியா? நீ நினைக்கிறது நடக்காதுடா. கிளம்பு. கிளம்புனா எங்க கிளம்பணும்? திருட்டு பயலுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லடா. கிளம்பு. சரி சரி, நீங்க சொல்ற மாதிரி பேச்சுக்கு நான் திருட்டு பையனே ஒத்துக்கிறேன். திருட்டு பையனுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைன்னா கொலைகாரிக்கு மட்டும் இருக்கு. இப்ப எதுக்கு நீ என்ன அடிச்ச? எதுக்கு அடிச்சனா? என்னடா? வெளிய போடா. வெளிய போடா. வெளிய போடா. போறன்றல. முடியாதுடா. இப்படி இங்க இருந்து போகல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா. எங்க நீங்க இருங்க, நான் கார்த்திக் கிட்ட பேசுறேன். நீ இவங்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அண்ணியாச்சிங்கற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம கொலையாரின்றான். இவங்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? டேய், இங்க என்ன இருக்கு? முடியாதுடா. முடியாது. கொஞ்சம் இருங்க. சின்ன தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன். ரோஹிணி, தப்பு பண்ண எனக்கு தண்டனை இருக்கு, அன்னைக்கு கிடையாதா? போலீஸ் அவங்கள விட்டுருந்தாலும் அவங்க ஒருத்தரை கொன்னது உண்மை தானே? உயிர் எடுத்தது நிஜம் தானே? அப்பனா அவங்க கொலைகாரி தானே? என் பொண்டாட்டிய கொலைகாரி சொல்றதுக்கு நீ கார்த்தி, ஏண்டா நம்மள கடிக்க வர வெறிநாய அப்படியே விட்டுருவோமா என்ன? அது கொலையே இல்லடா, அண்ணி பண்ணது அப்படி ஒரு காரியம் தான்டா. அப்பா, அண்ணி அடிச்சு வரட்டலப்பா, கொன்னு போட்டிருக்காங்க. ஒரு உயிர் போயிருக்குப்பா. அப்ப கொலைகாரி தானே? கொலைகாரி இந்த வீட்ல இருக்கல. எங்க சொன்னா கேளுங்க. விடுங்க. ஆதுர, நீ கைவிடாதற. எங்க என்னதானே கொலைகாரின்னு சொன்னா சொல்லிட்டு போட்டுமே. ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும் நான் கொலை பண்ணது உண்மைதானே? என் கையால உயிர் போனது நிஜம் தானே? அண்ணே, அப்படி சொல்லுங்க அண்ணி. பாரு, அண்ணிய ஒத்துக்கிட்டாங்கல்ல, முதல்ல அவங்கள வெளிய அனுப்பிட்டு அப்புறம் என்கிட்ட வா. டேய், என் பொண்டாட்டி வெளியில போக சொல்ல நீ யாரா? உன் பொண்டாட்டி கொலைகாரி தானே? டேய், இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு அவ்வளவுதான் பாத்துக்க. கொலை பண்ண அண்ணிய வெளிய அனுப்பு. பொய்யா திருட்டு பண்ண கட்டி என்ன வெளிய அனுப்புவ? உண்மையா கொலை பண்ண அண்ணிய வீட்டுக்குள்ள வச்சுப்பியா? என்ன ஒரு நியாயம் இது? டேய் என்னவனே, நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்காடா? பாட்டி, நான் முடிவா சொல்றேன், கொலை பண்ணவங்க இந்த வீட்டுல இருந்தா அநியாயமா திருட்டு பழிக்கும் கொலை பழிக்கும் ஆளானா இந்த வீட்டுல தான் இருப்பேன், இங்கதான் தங்குவேன். யார் என்ன பண்றாங்கன்னு பாத்துறேன். அப்படியா? டேய் கார்த்தி, தான் முன்னாடி தான் பிள்ளைக்கு அடிச்சுக்கிறத பாக்குறத விட ஒரு அப்பனுக்கு வலியும் வேதனையும் அதை விட வேற எதுவுமே இல்லடா.
நான் செத்துலாம் போல இருக்குடா. டேய், நான் உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. ப்ளீஸ்டா போயிடுறா. என்னப்பா என் கால்ல போய் விழுந்துட்டு போறேன்பா, உங்களுக்காக போறேன். ஆனா இங்க எதுவுமே முடிஞ்சிடலப்பா, இனிமேதான் எல்லாமே ஆரம்பமாகுது. டேய் 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 வா, ஐயோ. அதுல. அம்மா என்னம்மா? எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. ஐயோ ஐயோ ஐயோ. செந்தில, என் அண்ணன் கால்ல விழறன்னு சென்டிமெண்டா பேசி கார்த்தி அனுப்பி விட்டுட்டான். ஆனா ஒண்ணு, கார்த்தி சொன்ன மாதிரி இது முடியாது, முடியவும் விட மாட்டேன்.